மார்ச் 24, 2026 தேவேந்திர சேனா அமைப்பு தாக்கல் செய்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் தலைமை நீதிபதி அமர்வு முக்கிய உத்தரவு பிறப்பித்துள்ளது. தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை எஸ்சி பட்டியலிருந்து நீக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் பல்வேறு அமைப்புகள் மாநில மற்றும் மத்திய அரசுகளிடம் கடந்த சில வருடங்களாக மனுக்கள் அளித்திருந்தன. தேவேந்திர சேனா அமைப்பு 2021ஆம் ஆண்டு மத்திய மாநில அரசுகளுக்கு மனு அனுப்பியிருந்தது. அந்த மனுவின் மீது மத்திய அரசு தமிழக அரசிடம் அறிக்கை கோரி கடிதம் எழுதியிருந்தது. பாராளுமன்றம்தான் முடிவெடுக்க வேண்டுமென்றாலும் ஒரு சாதியை எஸ்சி பட்டியலிருந்து நீக்க மாநில அரசின் பரிந்துரை என்பது கட்டாயம். 2021 நிலுவையில் இருந்த இந்த மனுவை தமிழக அரசு 2025 நிராகரித்துள்ளது. 2020ஆம் ஆண்டு ஹன்ஸ்ராஜ் வர்மா IAS குழு அறிக்கையை மேற்கோள் காட்டி அந்த நிராகரிப்பு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் அந்த குழுவின் பரிந்துரைகள் என்பது பட்டியல் நீக்கம் தொடர்பானவை அல்ல. மாறாக 7 உட்பிரிவுகளை தேவேந்திர குல வேளாளர் என்ற ஒரே பெயரில் ஒருங்கிணைக்கும் பெயர் மாற்றம் குறித்தவை மட்டுமே. அந்த குழுவிற்கு அரசு கொடுத்த வேலை, அதாவது ஆணை, அரசின் ஆணை என்பது பெயர் மாற்றம் குறித்தது மட்டுமே. பெயர் மாற்றம் வேறு, பட்டியல் வெளியேற்றம் வேறு. எனவே எதையுமே ஆராயாமல் செய்த தமிழக அரசின் நிராகரிப்பு சட்ட ரீதியாக தவறானது என கூறி தேவேந்திர சேனா மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தை அணுகியுள்ளது. இந்த வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி அமர்வு மனுவை ஏற்றுக்கொண்டு தமிழக அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பி உத்தரவிட்டுள்ளது. வழக்கின் அடுத்த கட்ட விசாரணை 22/4/2026 அன்று நடைபெறும்.